ஒரு காலத்தில் பச்சை காடுகளும் மினுங்கும் நதிகளும் சூழ்ந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசருக்கு ஒரு அதிசயமான தங்க குதிரை இருந்தது. அது சாதாரண குதிரை இல்லை. நிலா ஒளியில் அதன் உடல் தங்கம் போல ஜொலிக்கும். அது ஊடினால் தரை கூட ஒளிரும். ஒரு இரவு அரண்மனை தோட்டத்திலிருந்த தங்க குதிரை திடீரென கலங்கி நின்றது. வானத்திலிருந்து ஒரு நெருப்புப் பறவை இறங்கி வந்தது. அதன் இறகுகள் தீப்பொறிகள் போல மின்னின. பறக்கும்போது வானமே சிவந்தது. நெருப்புப் பறவை தங்க குதிரையின் அருகே வந்து, இந்த ராஜ்யம் பெரிய ஆபத்திலிருக்கிறது என்று சொன்னது. அரசர் இதைக் கேட்டு கவலையடைந்தார். அப்போது அரசரின் இளைய மகன் ஆரியன் துணிச்சலுடன் முன்வந்து, நான் இந்த ஆபத்தை எதிர்கொள்கிறேன் என்று சொன்னான். தங்கக் குதிரை ஆரியனை தன் மேல் ஏற்றிக்கொண்டு நெருப்புப் பறவையின் வழிகாட்டுதலோடு மந்திரக் காடுகளை கடந்தது. அவர்கள் சென்ற வழியில் இருண்ட மலைகள், பேசும் மரங்கள், மாய நதிகள் அனைத்தையும் சந்தித்தார்கள். இறுதியில் ஒரு தீய மந்திரவாதி அந்த ராஜ்யத்தின் ஒளியை திருட முயல்வதை அவர்கள் கண்டார்கள். நெருப்புப் பறவை தனது தீ ஒளியால் மந்திரத்தை பலவீனப்படுத்தியது. தங்கக் குதிரை மின்னும் குதிப்பால் தரையை அதிர வைத்தது. ஆரியன் தனது நல்ல மனமும் தைரியமும் கொண்டு மந்திரவாதியை தோற்கடித்தான். ஆபத்து நீங்கியதும் நெருப்புப் பறவை வானில் கரைந்து போனது. தங்கக் குதிரை மீண்டும் அமைதியாக ராஜ்யத்தை காக்கத் தொடங்கியது. அந்த நாளிலிருந்து அந்த ராஜ்யத்தில் தைரியமும் நன்மையும் சேர்ந்தால் எந்த மாயத்தையும் வெல்லலாம்